ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எல்லாரும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பக்கம் 765. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியிலே நடப்பாய், உன் கால் இடராது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிற வார்த்தை, உன் கால் இடராது. அல்லேலூயா. அப்படியே ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், உங்க கால் சொல்லுங்க. நீங்களும் மன உற்சாகமா சொல்லுங்க. சொன்னீங்களா? ஆமே. அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் நமக்கு கொடுத்த அருமையான அவருடைய வார்த்தை, உங்களுடைய கால் இடராது என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக சூழ்நிலைகளில நாம் எல்லாரும் கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஜபத்தோடு நம்ம நடத்தி கொண்டு வருகிறோம். சில பேரை நம்பி சில காரியங்களை நம்ம செய்கிறோம். சில பேரை நம்பி சில வேலைகளை நம்ம கையில் எடுக்கிறோம். சில பேரை நம்பி சில காரியங்களை நம்ம ஈடுபடுகிறோம். ஆனால் இந்த நபர்கள் நமக்கு படுகுழியை வெட்டும் போது, நம்முடைய கால்களை வாரி விடும் பொழுது, நம்ம இடர பண்ணும் போது, நாம் என்ன செய்வதென்று திகைத்து நாம் அப்படியே பேதலித்து போய் நிற்கிற சில நேரங்களை நாம் கடந்து வந்திருப்போம். ஏன் இன்னைக்கு கூட சில பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க இந்த காரியத்தினால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வந்திருக்கலாம். பல மனிதர்னால பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக உங்க கால்களை அவர்கள் இடர பண்ணினதுனால நீங்கள் இடறி விழுந்து இப்பொழுதுதான் திரும்ப நிற்கலாம் என்று நீங்க நினைக்கும் போது, எப்படியாகிலும் என் வாழ்க்கையில நின்றுட மாட்டேனா, எப்படியாகிலும் என் வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டேனா, எப்படியாகிலும் நான் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள மாட்டேனா, ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள மாட்டேனா, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள மாட்டேனா என்று சொல்லி எல்லாருமே ஒரு ஏக்கத்தோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தினம் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம எவ்வளவுதான் உயரத்துக்கு போனாலும் கூட சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை சந்திக்கும் போது நம்முடைய உள்ளம் உடைந்துதான் போகுது. நம்ம ஆத்மா சோர்ந்துதான் போகுது. காலை எடுத்து வைக்கிறோம், திரும்ப கீழே விழுறோம். காலை எடுத்து வைக்கிறோம், திரும்ப கீழே விழுறோம். காலை எடுத்து வைக்கிறோம், திரும்ப கீழே விழும்போது நம்ம சோர்ந்துதான் போகிறோம். ஆனா வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவனை திரும்ப கர்த்தர் எழுப்பி நிறுத்த வல்லமையுள்ளவர். அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில நீங்க விழுந்து போய் கிடக்கலாம், நீங்க தோத்து போய் கிடக்கலாம், நீங்க கண்ணீரை வடித்து கொண்டு கிடக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் கிடக்கலாம், இடறி விழுந்ததுனால உங்க வாழ்க்கையில நீங்க நொந்து போய் கிடக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், உங்க கால் இடராது. என் மகனே, உங்க கால் இடராது. என் மகளே, உன்னுடைய கால் இடராது என்று சொல்லி கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நம்முடைய கால் இடராமல் இருக்க வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம என்ன செய்யணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னா, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? ஆமா, இங்க ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு கேள்வியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன கேட்கிறார் பாருங்க அவரு. ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்கே அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. ஆழத்துல யாரா நடந்து பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் ஏரியில குளிச்ச ஆட்கள் உண்டு? ஆழமா போய் கீழே கரையெல்லாம் தொட்டு அதெல்லாம் பார்த்த ஆட்கள் உண்டா? நான் பார்த்துருக்கேன். ஆழத்துல உண்மையிலே நடக்கவே முடியும். நீங்க தரையில நடக்கிறது போல ஆழத்துல நடக்கவே முடியாது. ஒரு கிணத்துல குளிச்சவங்களுக்கு தெரியும், ஒரு ஏரியில குளிச்சவங்களுக்கு. ஏன் சமுத்திரத்துக்குள்ள சில நேரத்துல ஏதாச்சும் அந்த முத்து குளிக்கிற ஆட்களை நீங்க கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க ஆழத்துல அப்படின்னா நீங்க நடக்கிற மாதிரிலாம் நடந்துட முடியாது. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவர்களை இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினவர் எங்க அப்படின்னா என்ன? நாம இடராதபடிக்கு நடக்கிறதுக்கு நம்மளால முடியாது. யாரால தான் முடியாது? நடக்க பண்ணினவர் இருக்கார் பாருங்க, ஒருத்தர் ஹீரோ, அவர் தான். யாரு? தான் நம்ம இயேசப்பா. அல்லேலூயா. நடக்க பண்ணினவர் நம்மளை நடக்க பண்ணதுனால நாம என்ன பண்ண முடியும்? ஆழங்களில கூட நம்மளால நடக்க முடியும்.
அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு ஆழங்களிலே நம்ம நடக்கணும். கர்த்தர் அதை விரும்புகிறார். நான் உங்களை ஆழத்துல கொண்டு போய் நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆழத்துல என்னங்க ஐயா பேசு பாருங்க. ஒரு கிணத்துல ஆழமா இருக்கிற கிணத்துல குதிச்சா போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு கடல் ஆழமா இருக்கிற இடத்துல போய் முழுகிச்சுன்னா கப்பல் கூட கரை தட்ட மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க. இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இந்த ஆழத்தை குறித்த நம்முடைய அறிவுகளுக்கு எத்தனை காரியங்கள் உண்டு. ஆனா வேதம் ஆழத்தை குறித்து என்ன சொல்லுகிறது, அதனுடைய வெளிப்பாடு என்ன, அதுல இருக்க மறைந்திருக்கிற ரகசியம் என்ன, ஏன் ஆண்டவர் நம்மளை ஆழத்துல நடக்க சொல்றாரு? நீ ஆழத்துல நடந்தாதான் தம்பி நீ விழமாட்ட, சிஸ்டர் நீங்க விழமாட்டீங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. அதோட ரகசியம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இங்க யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து தீர்க்க தரிசனமாக கடைசி நாட்களிலே அவர்களுக்கு சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வசனம். யோசேப்பை குறித்து அவன் சொல்லுகிற காரியத்தை வாசிங்க. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் 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 தான் யோசேப்புக்கு. நல்லா கவனிங்க. அந்த யோசேப்புக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை சொன்னாரு. அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆழங்களில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினால கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். அப்ப ஆழத்துல என்ன இருக்கு? ஆசீர்வாதம் இருக்குது. நமக்கு தேவையான ஆசீர்வாதம் எங்க இருக்கான்? ஆழத்துல இருக்கு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? அப்படி ஆழத்துல நடக்க வாப்பா அப்படின்னு. சும்மா மேலே, அதாவது இந்த ஆரம்ப நாட்கள்ல நீச்சல் அடிக்கிற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா மேலே டப்னு அடிப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி கடல் அல்லது ஏரிகள் திடுப்புன்னு தவறி விழும்போது உண்மையான நிலவரத்தை அவங்க உண்மையிலேயே நீச்சல்ல பழகின ஆட்களா தேறின ஆட்களா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. படப்படன்னு அடிக்கிறது வாழ்க்கை இல்லை. நல்லா கவனிங்க. ஆழத்துல நடக்கிறது தான் ஒரு வாழ்க்கை. அப்போ ஆழத்துல கர்த்தர் நமக்கு மேலான ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான். அதை நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது நல்லா கவனிங்க. யாக்கோபும் யோசேப்பை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. இப்ப மோசே ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு பாருங்க. உபாகமம் 33:13 வாசிங்க. பக்கம் 267 பழைய ஏற்பாடு. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். போதும். நல்லா ஆழத்துல என்ன இருக்கும்? உங்களுக்கு தேவையான நீரூற்று எங்கதான் இருக்கு? ஆமா, அங்கதான் இருக்கு. உங்க தாகத்தை தீர்க்கிற நீரூற்று அங்கதான் இருக்கு. உங்களுக்கு தேவையை சந்திக்கிற நீரூற்று அங்கதான் இருக்கு. அன்னைக்கு ஆகாருடைய கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் ஒரு நீரூற்று அந்த இடத்துல வனாந்தத்துல உண்டாக்கினார். அவளுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. அவள் துக்கம் மறைந்தது. சந்தோஷமாக விடுதலையாக அவள் கடந்து சென்றதை வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் சிம்சோன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அவன் பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்காக அந்த பாதையில அவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி கொடுத்தார். அந்த தாகத்தை அவன் தீர்த்த போது அவன் ஜீவன் பெற்றவனாய் கடந்து சென்றான். அது போல உங்களோட வாழ்க்கையில அநேக தேவைகளோடு போராடி கொண்டு இருக்கலாம், பிரச்சனைகளோடு போராடி கொண்டு இருக்கலாம். இந்த போராட்டத்துக்கு, இந்த பிரச்சனைகளுக்கான நிரந்தர முடிவை கொடுக்கிற இடம் எங்க இருக்கு? ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா உங்களுக்கு ஆழத்துல தான் இருக்கு. அந்த ஆழத்துல இருக்கிற நீரூற்றுகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும் தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க. ஆழத்துல ஆசீர்வாதம் உண்டு. ஆழத்துல என்ன இருக்கான்? நமக்கு தேவையான நீரூற்றும் உண்டு. ஓகேவா? மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிப்போம். சங்கீதம் 107:24 வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். என்னவோ ஆழத்துலதான் அதிசயம் செய்யறாராம். கவனிச்சிங்களா? தரையில எல்லாம் செய்யறது இல்ல. சாதாரண சும்மா முட்டிக்கால் தண்ணியில இருக்கிற நீந்துற ஆட்களுக்கெல்லாம் அவர் அதிசயம் செய்யறது இல்லை. அல்லது முழங்கால் அளவு தண்ணியில முழுகிற ஆளுக்கெல்லாம் கிடையாது. கழுத்தளவு முழுகிற ஆளுக்கெல்லாம் இல்ல. நீந்தி நீந்தி முழுகிற ஆழத்துக்கு கடந்து செல்லுகிற, ஆழமான பாதைகளுக்கு கடந்து செல்லுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றார்? அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். நல்லா யோசிச்சு, கர்த்தருடைய அதிசயங்கள் வேணுமா?
கர்த்தருடைய அற்புத செயல்கள் உங்களுக்காக வெளிப்படணுமா, கர்த்தருடைய வல்லமையுள்ள காரியங்கள் உங்களுக்காக வெளிப்படணும்னா அப்ப ஆழத்துல நடக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலாம். நீங்க இடராமல் நடக்கக்கூடிய ஒரே இடம் ஆழம்தான். ஆழத்துல நடக்க நம்ம என்ன செய்யணும்? அப்ப நம்ம கால் இடராம நாம கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ண இத்தனை ஆசீர்வாதங்களை நமக்கான ஊற்று நாம பெற்றுக்கொள்ள, நமக்காக கர்த்தர் ஆழத்துல உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நமக்காக அவர் செய்கிற அதிசயங்களை அற்புதங்களை நாம பெற்றுக்கொள்ளணும்னா நாம ஆழத்துல வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4-6 வசனத்தை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்லா கவனிச்சிங்களா? எங்க போய் தான் மீன் பிடிக்கணுமா? ஆமா, பெரிய மீன் வேணும், பெரிய ஆசீர்வாதம் வேணும், பெரிய விடுதலை வேணும், பெரிய பெரிய காரியங்கள் நான் சாதிக்கணும், கர்த்தருக்காக நான் எழும்பி பிரகாசிக்கணும், அப்படி நான் வல்லமையான பாத்திரமா இருக்கணும்னு நினைச்சா நீ கரையில போடக்கூடாது, வலைய எங்க போடணும்? ஆழத்துல போனோம். வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நல்லா கவனிங்க. போன வாரம் நம்ம இந்த வார்த்தையை பார்த்தோம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல மறைந்து இருக்கிற விஷயம் என்ன? ஆழத்துல பேதுரு கடந்து போக அவங்ககிட்ட காணப்பட்ட குணாதிசயம் என்ன? அவன் இவ்வளவு திரளான, நல்லா கவனிங்க, ஆழத்துலதான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தை இப்ப பேதுரு பெற்றுக்கொண்டானா இல்லையா? நம்ம கண்ணு எதிர்க்க இப்ப இந்த வசனத்தை வாசிச்சோம், அது நிறைவேறி இருக்கா இல்லையா? யோசிச்சு, ஆழத்துலதான் வலை போட்டான், வலை கிழிந்து போகத்தக்கதாக என்ன பண்ண திரளான மீன்களை, மிகுதியான மீன்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய படகை நிரப்பி கொண்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு தேவையான பெரிய ஆசீர்வாதம் ஆழத்துல. இந்த ஆழத்துல போறதுக்கு பேதுருக்கிட்ட இருந்த விஷயம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படி. என்னது? கீழ்ப்படி. நல்லா கவனிங்க. அவனோட படகுல தான் ஏசப்பா ஏறி உட்கார்ந்தார். திரளான கூட்டம் கரையில நிக்கிறாங்க. கூட்டம் மிகுதியா இருந்ததுனால ஏசப்பா என்ன சொன்னாரு? ஒரு படகுல ஏறி உட்கார்ந்து அந்த படகை என்ன பண்ண சொன்னாரு? சற்றே தள்ளும்படி சொன்னார். பேதுரு என்ன பண்ணா? சரி, இவர் பேச்சை கேட்டு படகை தள்ளி விட்டான். அவர் படகுல இருந்துதான் அவர் என்ன பண்ணாரு? உபதேசம் கொடுத்தார். இவன் வலைய பழுது பார்த்துக்கிட்டே இருக்கான். ராம் முழுவதும் வலை வீசினான். அவன் ஒரு மீன் பிடிக்கிற எக்ஸ்பர்ட். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பேதுருடைய எக்ஸ்பர்ட் தன்மை எப்படி தெரியுங்களா? தண்ணியை மோந்து பார்த்து இந்த தண்ணியில எந்த மீன் கிடைக்கும்னு சொல்ற அளவுக்கு அவனுடைய, இந்த இடத்துல சொரா கிடைக்குமா, திமிங்கலம் கிடைக்குமா, இந்த இடத்துல சூர மீன் கிடைக்குமா, இல்ல மத்தி மீன் கிடைக்குமா, சங்கரா மீன் கிடைக்குமா அப்படின்னு தண்ணியை மோந்து பார்த்து அவன் என்ன சொல்லிடுவானா? இந்த இடத்துல இந்த வகை மீன்லாம் கிடைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். நல்லா கவனிங்க. அவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட் ராத்திரி மீன் பிடிக்க போயிட்டு வெறுங்கையா வந்திருக்க. அவனே அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? கண்ணீரோடு வலையை அலசிக்கிட்டு இருக்கான். ஐயோ, நம்ம அனுபவம் வீணா போச்சு. இன்னைக்கு வீட்டுக்கு வெறுங்கையா போகும்போது என் பொண்டாட்டியோட வரவேற்பு எனக்கு யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைங்க என்னை எதிர்பார்த்துருவோம், அப்பா நல்லா மீன் பிடிச்சி விற்று பணத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு ஏதாச்சும் ஆசையா வாங்கிட்டு வருவாரு அப்படின்னு பிள்ளைங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. கடன்காரங்க சொல்லியிருப்பாரு, பிரதர் இன்னைக்கு நான் கடலுக்கு போறேன், இன்னைக்கு வருமானம் வந்துடா, இன்னைக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு கடன்காரனுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு தேதியை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு பாருங்க. இப்ப இதெல்லாம் வலையை கிளீன் பண்ணும்போது பேதுருக்கு ஓடுது, ஆயிப்போச்சு, ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்ண போறேன், நான் இடறிட்டேனே, என் வாழ்க்கையில நான் இடறி போய் இன்னைக்கு வெறும் கையில என் முடம் போட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி கண்ணீரோட தான் இருந்தான். ஆனா ஒண்ணு நடந்தது அவன் வாழ்க்கையில. என்ன? அந்த வெறுமையான படகை வைத்திருந்த பேதுருடைய படகுல தான் இயேசு கிறிஸ்து ஏறினான். அங்க இருந்துதான் போதனை கொடுத்தா. பழைய பழுது பார்த்து கொண்டே அவன் போதனையை கேட்டான். நல்லா கவனிங்க. போதனை கேட்டு அவர் சொல்லி முடிச்சது பின்னாடி திரும்பி பேதுருவை பார்த்து படகு ஆழத்துக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? உபதேசம் கொடுக்க 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 பேதுரு உள்ளத்துக்குள்ள என்ன ஆகி போச்சு? மாற்றம் வந்துருச்சு. இப்போ அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதியான பாத்திரமா மாறிட்டான். அதனால இப்ப ஆண்டவர் சொன்னார், வாடா ஆழத்துல போய் வலைய வீசுவோம் அப்படின்னு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன உடனே பேதுரு சொன்ன வார்த்தை என்ன? நான் ராத்திரி முழுவதும் வலைய போட்டு வெறுங்கையா தான் வந்தேன், ஆகிலும் வார்த்தையின்படியே நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். அவன் அந்தபடியே செய்து அவன் அந்தபடியே செய்து தன்னுடைய படகு நிரம்பத்தக்கதாக
திரளான மிகுதியான மீன்களை பிடித்து கொண்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்தபடியே செய்கிறது தான் அப்படியே செய்வது தான். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு லெஃப்ட் ரைட்டு அவருக்கு போய் நம்ம அட்வைஸ் கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நல்லா கவனிங்க. போனோம், நில்லுன்னா நில்லு, உட்காருனா உட்காரு, சாப்பிடுனா சாப்பிடு, சாப்பிடாதுன்னா சாப்பிடாத, பேசாதானே பேசாத, அவ்வளவுதான் கர்த்தர் எதிர்பார்க்குது. இந்த கீழ்ப்படிதல் தான். புரியுங்களா? நமக்கு ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். நீங்க பேதுரு அங்க சொல்லியிருக்கலாம்ல, யோசிச்சு பாருங்க. இல்லப்பா நான் போய் வலையெல்லாம் போட்டு வந்தேன், என்னால போக முடியாது சொல்லியிருக்கலாமே. நான் அதை சொல்லலையா? மாறா என்ன சொன்னேன்? ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நீங்க எனக்கு கட்டளை கொடுத்துட்டீங்க, எனக்கு கீழ்ப்படியது தான் எனக்கு தெரியும், அந்த கீழ்ப்படி தான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. அதனால இப்ப நான் என்ன பண்றேன்? வலையை போட்டு நான் உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னான். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கீழ்ப்படி. இந்த கீழ்ப்படிதல் தாங்க இன்னைக்கு ஆழமான ஆசீர்வாதத்துக்கு முதல் படி. இன்னைக்கு இந்த படியை ஏறாம ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில நாம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. சின்ன சின்னதா ஏதோ 1-2 நடக்கலாம், அதை வச்சுட்டு பெருமையா நம்ம பேசிக்கிட்டு அப்படியே வாழ்நாள்ல கடத்திட முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பெரிய பெரிய பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கு, தெரியும், உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த பெரிய பெரிய பிரச்சனையில இருந்தெல்லாம் விடுதலை பெறணும்னா நீங்க ஆழத்துல வலை போடுற ஆளா, நீங்க ஆழத்துல நடக்கிற ஆளா இருக்கணும். ஆழத்துல தான் உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கு, திரளான ஆசீர்வாதம் இருக்கு, மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கு, உங்க படகையே நிரப்பக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கு. ஆழத்துல நடக்க என்ன வேணும்? நமக்கு கீழ்ப்படிதல் வேணும். அந்த கீழ்ப்படிதலை குறித்து தான் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அதே லூக்கால 6ஆம் அதிகாரம் 47-49 வரைக்கும் வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று ஏசப்பா சொல்றாரு பாருங்க. என்னிடத்துல வந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படியே செய்கிறவன, அதாவது அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ, கீழ்ப்படியாதவனோ, அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்ம வாழ்க்கை அழிஞ்சு போகுது தெரியுதுங்களா? ஏன் நம்ம ஒண்ணு இல்லாம போனோம் தெரிஞ்சுங்களா? ஏன் நம்ம விழுந்து கிடந்தோம் தெரியுதுங்களா? ஏன்னா நம்ம கிட்ட கீழ்ப்படிதல் இல்ல. ஒரு அரைக்குறை கீழ்ப்படிதலை வச்சுக்கிட்டு பெரிய காரியங்களை சாதிச்சிட முடியாது. அததான் ஆண்டவர் சொல்றாரு. நல்லா கவனிங்க. வசனத்தை நல்லா கேட்கறீங்க, வசனத்தை கேட்கிற ஆர்வம் இருக்கு, மன உற்சாகமா கேட்கறீங்க, கவனமா கேட்கறீங்க. ஆனா அது போதாது. வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, அதன்படியே செய்யணும். அதுதான் சத்தியம் சொல்லுகிற வார்த்தை. அதை முதல்ல பிராக்டிஸ் பண்ணு, அதை உன் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்து, அதுல நில்லு. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்பதான் என்ன வசனம் சொல்லுது பாருங்க. ஆழமாய் நம்ம தோன்றோமா? என்னது? கீழ்ப்படியும் போதுதான் அந்த வார்த்தைகளுக்கு சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? ஆழமாய் தோன்றோம். நம்ம வாழ்க்கை என்ன பண்ணி பார்க்கிறோம்? ஆழமா தோன்றோம். நம்முடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு ஆழமா தோன்ற பழகுறோம். அப்பதான் கீழ்ப்படிதலே இல்லைன்னா எப்படி ஆழத்துக்கு போக முடியும்? பேதுரு போல எப்படி போக முடியும் ஐயா? எப்படி ஐயா கண்மலையின் மேல உங்க கூடாரத்தை நீங்க வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஆழத்துல தோண்டி கற்பாறையில தன் வீட்டை கட்டினான். அந்த கற்பாறை என்ன? அந்த வசனமே சொல்லுது பாருங்க. அவன் கண்மலையின் மேல தன் வீட்டை கட்டினதுனால அந்த வீடு புயல் வந்து மோதினாலும் சரி, எந்த வெள்ளம் வந்து மோதினாலும் சரி, எந்த சுனாமி வந்து மோதினாலும் சரி, அது நிலைத்து நின்னது, அது விழவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். யோசிச்சு பாருங்க ஐயா. நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நாம நம்முடைய வீட்டை கட்டணும், நம்மளை கட்டி எழுப்பணும்னா இன்னைக்கு ஆழத்துல நடக்கிற அந்த கீழ்ப்படிதல் நமக்கு தேவை. ஆழத்துக்கு கொண்டு போகிற கீயே என்னதுதான்? சாவியே. ஆசீர்வாதத்துக்கு உண்டான சாவி எது சொல்லுங்க? கீழ்ப்படிதல் தான். இந்த கீழ்ப்படிதல் எப்படி இருக்கணும் தெரியுங்களா? பார்க்கலாமா அந்த ஒரு கீழ்ப்படிதல் பத்தி? சரி, ஆதியாகமம் 22:18 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன்
சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். நல்லா கவனிக்க, ஆசீர்வதிக்கப்படும். நான் வார்த்தை சொல்லாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். என்ன ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லு கொடுத்தாரு, கட்டளை கொடுத்தாரு, கூப்பிட்டாரு ஒரு நாள், ஆபிரகாமே அப்படின்னாரு. அவனை ஆண்டவரே இதோ இருக்கம்பா அப்படின்னு சொன்னான். சரி, ஆண்டவர் பேசினாருன்னு ரொம்ப சந்தோஷமா ஏதோ ஒரு செய்தி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தான். நல்லா கவனிங்க. ஆனா ஆண்டவர் அவன்கிட்ட என்ன சொன்னாரு, நீ என்ன பண்ணு, பையனை கூட்டிட்டு போய் நான் உனக்கு காட்டுற ஒரு இடத்துல உன் பையனை என்ன பண்ணிடு, பலி செலுத்து. நல்லா கவனிச்சு பாருங்க. இது நல்ல செய்தியா? தோஷமா தேவன் அணுகுனவனுக்கு இது நல்ல செய்தியா? துக்கமான செய்தி தான். ஆனா ஆபிரகாம் கீழ்ப்படிந்தே பழகின ஒரு தேவ மனுஷன். நல்லா கவனிங்க. இக்கட்டான சூழ்நிலை, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா 25 வருஷம் இந்த ஒரு பையனுக்காக தான் வாழ்க்கைய ஜீவனை கையில பிடிச்சிட்டு ஓடணும், அவனும் அவன் கொண்டாட்டி. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒத்த பிள்ளை இல்லாதனால அவன் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவனை பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் பேசின வார்த்தைகள், அந்த மகளை சாராளை பார்க்கும் போதெல்லாம் பேசின வார்த்தைகள் அவன் காதார கேட்டுருக்கான். நல்லா கவனிங்க. இந்த பிள்ளைக்காக 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளைய கையில வளர்த்து இப்ப 8 வயசுக்கு கிட்டத்தட்ட இருக்கும். அந்த வயசுக்கு மேல இருக்கிற நல்ல அறிவு தெரிந்த, தெளிவு தெரிந்த, காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வயசுல இருக்கிற பிள்ளைய மனுஷனுக்கு சொல்லும் போது சற்று கூட யோசிக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க. ஓகே, நான் ரெடிப்பா அப்படின்னு சொல்லி வந்தான் பாருங்க. அதுக்கு பேர் தான் நம்ம கிட்ட வருமா? சொல்லுங்க, வருமா? ஒருவேளை ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலை இப்படி இருக்கு, பரவாயில்ல, உன் வீட்டை கர்த்தருக்காக கொடுன்னு சொன்னா கொடுப்பீங்களா? எனக்காக சொல்லு, செய்வீங்களா? அதுதாங்க என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். எதை கேட்டாலும், அது பையனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, என்னையே கூட என்னை வர சொன்னாருன்னா நான் வந்துடுவேன், என்னை கொடுக்க சொன்னா கொடுத்துருவேன். நல்லா கவனிங்க. இதுதான் மோசே பார்வோன்கிட்ட சொன்னான். பார்வோன் என்ன சொன்னான்? நீங்க என்ன பண்ணுங்க, ரொம்ப தூரம் போகாதீங்க, எங்க பக்கத்துல போய் ஆண்டவர் ஆராதிங்க அப்படின்னும் போது அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? அப்படிலாம் இல்லை, எங்க ஆண்டவர் எங்களை எங்க ஆராதிக்க சொல்றாரோ அங்கதான் நாங்க போவோம். நீ சொல்ற இடத்துக்குலாம் போய் ஆராதிக்க மாட்டேன், எங்க ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு தான் நான் போய் ஆராதிப்பேன். உடனே அவன் பார்வோன்னு சொன்னான், அப்படியா, சரி போய் ஆராதிங்க, உங்க பிள்ளைகளும் உங்க ஆடு மாடுகள்லாம் இங்க இருக்கட்டும். 2வது கண்டிஷன். அப்பவும் மோசே என்ன சொன்னாரு? இல்ல, நானு, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டான், நாங்க ஆராதிப்போம். ஏன்னா ஆண்டவர் பலி செலுத்தும் போது ஆட்டுல இருந்து கேட்பாரா, மாட்டுல இருந்து கேட்பாரா, இல்ல கோழில இருந்து கேட்பாரா, எதுல இருந்து கேட்பாரு எங்களுக்கு தெரியாது. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அவர் அதை எங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. அப்பதான் எங்களால் அந்த பலியை செலுத்தி நாங்க தேவனை ஆராதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆழங்களில கடந்து போகிறவங்களோட வார்த்தைகளை எதிர்த்து நிற்க சில இடங்களை நிற்க பழகணும் கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஒருவேளை இன்னைக்கு இந்திய அரசாங்கம் நமக்கு தேவனை ஆராதிப்பதுக்கு ஒரு சட்டம் போடுறாங்க, இல்ல இனிமே இந்தியாவில் யாரும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க கூடாது, சபையில தேவனை தொழுது கொள்ளக்கூடாது, யாரும் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோட சொல்லுக்கு கீழ்ப்படுவீங்களா, இந்திய அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படுவீங்க? யாருக்கு கீழ்ப்படுவீங்க? இயேசுக்கு இடம் வரும்போது யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? இயேசு கிறிஸ்து. அப்போ நாம இப்பத்துல இருந்தே கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய பழகினாதான் இந்த உச்ச நிலை வந்தா கூட என் ஜீவனை என் கழுத்துக்கு கத்தி வச்சு இயேசு கிறிஸ்து மறுதளிக்க சொன்னா கூட என்னால நிற்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேரால செய்யும்? இதுதான் கீழ்ப்படி, இதுதான் கீழ்ப்படிதல். சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அவன் கிள்ளிட்டான் அழுவுறது, அவன் என்னை கொட்டிட்டான் அழுவுறது, இதுக்கு பேர் இல்லை. நொயின்னு வீட்டில் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே இருக்குது. விசுவாசி அப்படி இருக்க மாட்டான். எங்கேயாச்சும் ஆண்டவர் இப்படி கேட்டுத்தாரேன்னு சொல்லிட்டு அங்க ஆபிரகாம் அழுது புலம்புனானா? யோசிச்சு பாருங்க. இல்ல இன்னைக்கு நாளைக்கு நாளை கடத்தினானா? இல்லவே இல்லை. அவர் சொன்ன உடனே புறப்பட்டு போனான் பாருங்க. அதுதாங்க கீழ்ப்படி. ஒரு வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருன்னா அதுக்கு உண்மையை கீழ்ப்படுறீங்களா? இங்க இருந்த கர்த்தர் கொடுக்கிற சத்தத்துக்கு செவி கொடுக்குறீங்களா? தேவன் கொடுக்கிற நம்ம ஆசீர்வதிக்க, நம்ம விடுதலையாக்க கொடுக்கிற போதனைக்கு கீழ்ப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. பேதுரு அதை செஞ்சான். யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் அதை செஞ்சான், அதனால ஆசீர்வதிக்கப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லாததுனால தான் நம்மளால ஆழத்துக்கு போகவே முடியல. நம்ம இன்னும் மேலேயே தான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்மளால ஆழத்துக்கு போக முடியல. மூச்சு திணறுது, திடீர்னு மேல வந்துடும். கொஞ்சம் ஆசை இருக்கு ஆழத்துல போலான்னு, ஆனா முடியல. நம்ம கிட்ட ஸ்டாமினா இல்லை, அதனால கீழ்ப்படிதல் இல்லை. அதனால என்ன பண்ணுது? திரும்ப மேல வந்துடும். ஆனா
ஆழத்துல தான் என்ன வச்சிருக்காராம்? ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. அப்போ ஆழத்துக்கு கொண்டு போகக்கூடியது எது? கீழ்ப்படி. தயவு செய்து சொன்ன கீழ்ப்படி, சத்தியத்துக்கு கீழ்ப்படி, தேவன் கொடுக்குற வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, தேவன் கொடுக்கிற உபதேசம் உங்க ஊழியக்காரன் மூலமாக கொடுக்கிற பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிங்க, நீங்க வாசிக்கிற வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பெற்றோருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்துருங்க, உங்க சபையில இருக்கிற மூப்பர்களுக்கு எல்லாவற்றிலும் நீங்க கீழ்ப்படிந்துருங்க. இதுதான் வேதம் சொல்லுகிறது. முதல்ல தேவனுக்கு கீழ்ப்படியணும், ரெண்டாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியணும், மூணாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நாலாவது சபையில உங்களை விசாரிக்கிற நல்ல மூப்பர்கள் எல்டர்ஸ் ஆவிக்குரிய முன்னோடிகள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். மனைவிமார்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். நல்லா கவனிங்க, இதெல்லாம் கீழ்ப்படிதனுடைய அடுக்கு. இதுல எந்த இடத்துல நாம எதையாச்சும் பிரேக் பண்ணோம்னா நிச்சயமா நம்மளால ஆழத்துல நடக்கவே முடியாது. அல்லேலூயா. முயற்சி பண்ணலாம், வாய்ப்பு இல்லாம போயிடும். இன்னைக்கு கீழ்ப்படிய ஒப்புக்கொள்ளும். சுய முயற்சினால எதையும் செய்யாது. தேவனோட வார்த்தையின் பக்கம் நில்லுங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, இதை செய்ய வேணாம்னு சொல்லிட்டாருன்னா நில்லுங்க. எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் போகாத, அங்க போய் அவனை பார்க்காதன்னு சொல்லிட்டாருன்னா நில்லுங்க. நிக்க பழக்க, வார்த்தையில நிக்க பழக்க. இதுதான் கீழ்ப்படிதலுடைய உச்சபட்ச. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முதலாவது நம்ம ஆழத்துல நடக்க நமக்கு உதவி செய்யக்கூடிய முதல் காரியம் கீழ்ப்படி. அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சங்கீதம் 106:9 வாசிங்க. சங்கீதம் 106:9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. வெட்டாந்தரையில் நடக்கிறது போல அவர்கள் ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். ஆமா, நல்லா கவனிங்க. வெட்டாந்தரையில நடக்கிறது போல அவர்களை என்ன பண்ணாராம்? ஆழத்துல. நல்லா கவனிச்சிங்களா? வெட்டாந்தரை ரெண்டாவதும் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப வெட்டாந்தரையில நடக்கிறது போல ஆழத்துல எப்படிங்க நடக்கிறது? அதை நடக்கிறது என்கிட்ட என்ன வேணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 14 26 31 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 14 26 31. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். தரையில நடக்கிறது போலதான் பேதுரு நடந்தான். வசனம் சொல்லுது, பேதுரு கடலில நடந்தான், ஆழத்தின் மேல நடந்தான். நல்லா பாருங்க, முதல்ல நடந்தான் தான், உண்மைதான், அது யாராலும் மறுக்க முடியாத ஒரு காரியம். நல்லா கவனிங்க, நடந்தது உண்மை. ஆனா அவன் காற்றை பார்த்தான், கடல் கொந்தளிக்கிறத பார்த்தான். நான் கடல் மேல நடக்கிறேன்ற ஒரு எண்ணம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகி போச்சு? அவன் ஆழத்துல முழுக்க ஆரம்பிச்சு. நல்லா கவனிங்க, ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பான்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்? கையை பிடிச்சு அவனை தூக்கி விட்டார். நல்லா கவனிங்க. அப்ப ஏசப்பா என்ன கேட்டாரு? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்துல குறைவா இருக்கிறவங்களால ஆழத்துல நடக்க முடியாது. இதுதான் இங்க பேதுருகிட்ட நடந்த பிரச்சனை. ஏன் அவன் முழுகி போனான்னா, முதல்ல விசுவாசத்துல பூரணமா இருந்த 100% இருக்கும்போது கடல்ல நடந்த பேதுரு சூழ்நிலைகளை பார்க்கறான், கடல் கொந்தளிப்பை பார்க்கறான், காற்று வீசுறத பார்க்கறான், புயல் வீசுறத பார்க்கறான், தான் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது இப்ப 100% என்னாச்சு? 75க்கு வந்துருச்சு, அப்புறம் ஒரு 50க்கு வந்துருச்சு, இப்ப 10%க்கு வந்தவொடனே கபால் என்ன பண்ணிட்டாரு? அவரு முழுக ஆரம்பிச்சு. அப்போ இன்னைக்கு ஆழத்துல நடக்க நமக்கு என்ன தேவை? விசுவாசத்துல ஒரு முதிர்ச்சி நமக்கு தேவை. என்னது? விசுவாசத்துல ஒரு முதிர்ச்சி நிலை, ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகணும். அப்ப இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லாததுனாலதான் பேதுரு அதுல மூழ்கி போனார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. விசுவாசம் இருந்தாதான் உங்களால் உலகத்தை ஜெயிக்க முடியும்.
விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே கூடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த விசுவாசம் இருந்தாதான் உங்களால பல இக்கட்டான சூழ்நிலை மத்தியில நடந்து செல்ல முடியும். நல்லா கவனித்து பாருங்க. சாதராக், மேஷாக், ஆபேத் நேகோவாக அவங்க என்ன பண்ணாங்க? ஜீவனுள்ள தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை அன்னைக்கு நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணான்? நீ ஒண்ணு என்ன வணங்கணும், இல்ல நீ தேவனை தான் வணங்குவ, நீ அந்த விசுவாசத்தை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னா உன்னை எரிகிற அக்கினி சூளை, அதுவும் சாதாரண அக்கினி சூழல் இல்ல, என்னது 7 மடங்கு இருக்கக்கூடிய அக்கினி சூளையில நான் என்ன பண்ணுவேன்? உங்களை எரிந்து போடுவேன், சாம்பலாக்கிடுவேன் பயம்படுத்துறாங்க. நல்லா கவனிங்க. அக்கினியை பார்க்கல, தான் எரிஞ்சு சாம்பலாக போறோம்னு பார்க்கல, தான் குடும்பம் என்ன ஆக போதோ அதெல்லாம் பார்க்கல. ஆனா என்ன பார்த்தான்? ஜீவனுள்ள தேவனுடைய விசுவாசத்தை அவங்க காத்து கொண்டாங்க. அதனாலதான் அவங்கெல்லாம் விசுவாச வீரர்கள் என்ற பட்டியலில் அவங்க வந்தாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க சொன்னாங்க, என்ன வார்த்தை சொன்னாங்க தெரியுங்களா? நேபுகாத் நேச்சாரே, இந்த அக்கினி சூளைக்கும் எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாமல் போனாலும். நல்லா கவனிங்க. அந்த வார்த்தை இருக்கா? நம்மளா தப்புவிப்பாரு இதுலதான் இருக்கும். ஆனா அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க பாருங்க, ஆவிக்குரியவங்க கத்து கொடுக்குறாங்க பாருங்க. அவர் தப்புவிக்காம போனாலும் கூட அவர்தான் தேவன், அவரை தான் விசுவாசிப்பேன். நான் எரிஞ்சு சாம்பலாகணும்னு அவர் சித்தம் கொண்டாருன்னா அதற்கும் நான் ரெடி. அதுதான் விசுவாசம். செய்வோமா? காப்பாத்திடுவாரு இல்லையா? இன்னைக்கு விட்டுட்டாரு, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? விசுவாசத்தோட அதையும் ஏற்றுக்கொள்ள பழகணும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில இழப்புகளை, சில போராட்டங்களை சந்திக்க ஏன் தேவன் அனுமதிக்கிறார்னா நம்ம விசுவாசத்தை அளந்து பார்க்க. யோசிச்சு பாருங்க. அவங்க சொன்னாங்க காப்பாத்திட்டாரு, உண்மைதான். ஆனா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கவனிங்க. ஒருவேளை அது நடந்திருந்தா யோசிச்சு பாருங்க, எரிந்து சாம்பலே ஆயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அதுக்கு தைரியமா இருக்குமா? ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த சிங்க கபிக்கு தானியேல் தப்புவித்தான், சாதராக் மேஷாக் தப்புவிக்கப்பட்டாங்க. ஆனா சில பேர் தப்புவிக்கப்படாம வாளால் அறுப்புண்டு செத்தார்கள், சிலர் வாதிக்கப்பட்டார்கள், சிலர் ரொம்ப கொடுமையா அனுபவிச்சாங்க, சிறையிருப்புல இருந்தாங்க. அப்படியும் தங்க விசுவாசத்தை என்ன பண்ணாங்க? முதிர்ச்சி நிலையை காட்டி தேவனுக்காக அவங்க என்ன பண்ணாங்க? வைராக்கியமா செத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்திருக்கீங்களா அந்த வசனத்தை? பார்ப்போமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம், அதுல 35 இருந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர் 35 சரி, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். அற்புதம்லாம் நடந்துச்சு. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். கவனிச்சீங்களா? இவங்களும் விசுவாச வீரங்க தான். அற்புதம் பெற்றவங்களை பத்தி எல்லாம் சந்தோஷமா சொல்றோமே. தானியேல் சிங்க கபிலிருந்து காப்பாத்துறது போல கர்த்தர் என்னையும் காப்பாத்திடுவாரு, சாதராக் மேஷாக் அக்கினி சூளையிலிருந்து காப்பாத்தினது போல என்னையும் காப்பாத்திடுவாருன்றதுலதான் இருக்குமே தவிர, ஒருவேளை காப்பாத்தாம விட்டாலும் அவர்தான் தேவன். அப்போ உங்க விசுவாசம் குறைய கூடாது. அததான் ஆண்டவர் சொல்றாரு. அடுத்து வாசிங்க. வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கவனிச்சீங்களா? இவங்களும் விசுவாச வீரர்கள் தான். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறையையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். கவனிச்சீங்களா? இப்படியும் விசுவாச வாழ்க்கை இருக்குங்க. அற்புதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, எதுக்கத்தாலும் அற்புதம் அதிசயம் அவர் நன்மை செஞ்சா ஓஹோன்னு புகழ்றது இல்ல. அதான் யோபு சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பொண்டாட்டிக்கு என்ன சொல்லி கொடுத்தான்? கர்த்தர் கொடுக்கும் போது சந்தோஷமா துதிச்சோம்ல, கர்த்தர் எடுக்கும் போதும் துதிக்க கத்துக்கணும். அதுதான் விசுவாச வாழ்க்கை. சிங்க கபில போட்டா துதிக்க கத்துக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள கத்துக்கணும். ஒருவேளை சிங்கமே மென்னு தின்னுட்டா கூட நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்துல உறுதியா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் எங்கய்யா? விசுவாசம் முதிர்ச்சி இருக்கா? யோசிச்சு பாருங்க.
இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லாதனால தான் இந்த பிரச்சனையே. இந்த பிரச்சனைக்கு காரணமே இதுதான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம விசுவாச முதிர்ச்சியில வந்தாதான் இந்த மேன்மையான காரியங்கள்லாம் பார்க்க முடியும். சூழ்நிலைகளை பார்க்குறவன் ஆழத்துல நடக்க முடியாது. நான் எப்பவும் சொல்லுவேன், உங்க போராட்டத்தை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களை நிந்திக்கிறவங்களை, உங்களை அவமானப்படுத்துறவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மூழ்கி தான் போவீங்க ஆழத்துல. நல்லா கவனிச்சு பாருங்க. உங்களால ஆழத்துல நடக்க முடியாது. ஆனா இயேசுவை மாத்திரம் தன் கண்களை நோக்கி எவன் பார்க்கறானோ அவன் தான் முழுகாம கடல் மேல ஏசப்பாவை போல நடக்க முடியும். ஆழத்துல அவனால நடக்க முடியும். அவன் ஆழத்திலே ஸ்விம்மிங் போட முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் காரணம்னா, இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டிய கண்கள் இன்னைக்கு மனுஷனை நோக்கி பார்க்குது, சூழ்நிலைகளை நோக்கி பார்க்குது, பிரச்சனைகளை நோக்கி பார்க்குது. அடுத்து என்ன செய்யறது, நாளைக்கு இவன் வருவானே, அவனுக்கு பதில் சொல்லணுமே, இப்படி இந்த காரியங்களை நோக்கி பார்த்து 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 நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க நம்ம மறந்து போகிறோம். நம்ம அந்த இடத்துல விலகி போகிறோம். இதுதான் நம்மளால ஆழத்துல நடக்க முடியாம இருக்க சூழ்நிலைக்கு காரணம். ஏன்னா இயேசுவின் மேல நம்ம விசுவாசம், இயேசுவின் மேல விசுவாசம் இருந்தா நாம ஆழத்துல நடக்க ஆரம்பிச்சோம். அல்லேலூயா. உங்க விசுவாசம் முதிர்ச்சி என்ன? விசுவாசம் முதிர்ச்சி என்ன? நீங்க எந்த அளவுக்கு விசுவாசத்துல வளர்ந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த விசுவாச அந்த வளர்ச்சியை பொறுத்து தான் நாம ஆவிக்குரிய ஆழமான ஆசீர்வாதங்களை நம்மளால பெற்றுக்கொள்ள. 2 காரியத்தை பார்த்தோம். 1 கீழ்ப்படிதல், ஆழத்துல நம்ம நடக்க பண்ணணும். 2வது விசுவாசம் முதிர்ச்சி. 3வது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிப்போம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆழங்களிலே சில காரியம் இருக்கு. அந்த ஆழங்களில இருக்கிற காரியத்தை தான் முந்தன வசனம் சொல்லிச்சு. என்னது? தேவன் நமக்கு தமிழத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, அது காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்காத, கேட்காத, கவனிக்காத எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரா, நமக்காக ஆயத்தம் பண்ணி நிற்காரு. அந்த ஆயத்தம் பண்ணின அந்த ஆவிக்குரிய மேலான ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னா, இன்னைக்கு வசனம் சொல்லுது பாருங்க, ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, தேவனுடைய ஆழத்துல நம்மளை கொண்டு போவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட இருக்கு. பாருங்க, பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஒரு வாழ்க்கை. என்னைக்கோ ஒரு நாள் நான் நிரப்பப்பட்டேன் பிரதர், நேத்திக்கு நான் நிரப்பப்பட்டேன், ஆனா இன்னைக்கு சொல்லுங்க ஐயா. எபேசு சபையின் தூதனுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல வசனம் சொல்லுது, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிங்கன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. என்ன? நீ ஆதியில இருந்த அன்பை விட்ட. அதுதான் இது. நேத்திக்கு நான் அன்பா இருந்தேன், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கோவப்பட்டு, நேத்திக்கு நான் கொஞ்சம் ஃபயரா ஜெபிச்சேன், இன்னைக்கு கொஞ்சம் குளிர் ஆயிட்டேன். யோசிச்சு பாருங்க. இதை தான் ஆண்டவர் சொல்றாரு. ஐயா, என்னைக்கும் நாம ஒரே ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, வளர்ச்சின்ற ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. சரிங்களா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நாளுக்கு நாள் நம்ம அதில் முன்னேறி செல்லணும். நல்லா கவனிங்க. அதை நம்ம வளர்ச்சி அடையணும். பரிசுத்த ஆவியினால நிறைந்த வாழ்க்கையில நாம் என்ன இருக்கணும்? ஒரு முதிர்ச்சி நிலைக்கு வரணும். ஆவியானவரால நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு வரணும். அவங்களால தான் இந்த ஆழத்துல நடக்க முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆழத்துல நடக்கிறதுக்கு இன்னைக்கு ஆவிக்குள்ளாக மாறணும். அது குறித்த வசனம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். என்னது? கர்த்தருடைய நாளில ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளாகும் போதுதான் ஆழத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். யோவான் ஆவிக்குள்ளான போதுதான் என்ன பண்ணாரு? பரம ரகசியங்களை அறிந்து கொண்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் 2000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற போற இப்ப நம்ம காலத்துல இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தார். அதை பத்தி பைபிள்ல எழுதி வச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்க. இந்த வருஷத்துல இந்த ராஜ்யங்கள்லாம் இந்த உலகத்தை ஆளப்போகுது, இதனால இப்படிப்பட்ட வீழ்ச்சி வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்தி கிறிஸ்து இங்கிருந்து எழும்பி வருவான், சபையில இருந்து ஜனங்க எப்படி ரட்சிக்கப்படுவாங்க, எல்லாத்த பத்தியும் நியாய தீர்ப்பு காலம், 1000 வருட அரசாட்சி,
நல்லா கவனிங்க, புதிய வானம் புதிய பூமி எல்லாத்த பத்தியும் எழுதி வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க, இதுதான் ஆழத்துல போகிறது. ஆழத்துல போனா மேலான காரியத்தை பார்க்க முடியும். சும்மா ஏதோ ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், ஏதோ ஒரு தரிசனத்தை பார்த்தேன், அதையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னமும் பூமிக்குரிய விஷயத்த சொல்லும் போதே நாம என்ன பண்றோம்? பயங்கர பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவெல்லாம் மேலான காரியத்தை பார்த்துட்டு எங்கேயோ ஒரு பத்மி தீவுல போய் அட்ரஸே இல்லாத ஒரு ஆளா இருக்கான், முகவரியே இல்லாத ஒரு ஆளா இருக்கான். யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தரிசனம். ஆனா அதை பத்தி அவன் ஒன்றும் பெருமைப்படுத்திக்கலையே. யோசிச்சு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் நல்லா இது பண்ணிட்டா ஒரு பெருமை வந்துடுது, கொஞ்சம் அப்படி இருந்துட்டா ஒரு பெருமை வந்துடுது. என்னங்க ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிரியே பெருமை தான், அந்த மேட்டுமை தான். அது இருக்கிற வரைக்கும் நம்மளால தேவ ஆவியினால நிரப்பப்படவே முடியாது. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாகும் போது தான் பரம காரியங்களை கர்த்தர் காட்டுவார், மேலான காரியங்களை கர்த்தர் காட்டுவார். இந்த யோவானுக்கு மாத்திரமல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க, ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் யார் எழுதுந்து? மோசே. மோசே எப்ப பிறந்தாரு? யோசிச்சு பாருங்க. மோசையோட காலத்துக்கும் இந்த புக்கு எழுதின காலங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அவர் வாழ்ற போது இருக்கிறத எழுத முடியும், இல்ல கொஞ்சம் முன்னாடி இருந்தது கூட யார்கிட்ட காதால ஒரு மெசேஜை கேட்டு கூட எழுதலாம். யோசிச்சு பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆதாமை பத்தி இவரால் எப்படி எழுத முடியும்? தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்ததை பத்தி இவரால் எப்படி எழுத முடியும்? அப்ப நான் என்ன அர்த்தம்? மோசேவை ஆண்டவரை ஆவிக்குள்ளாக கொண்டு போனார். அதனால ஆவிக்குள்ளாக போகும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? காலத்திரைகளை கிழித்து நடந்தவைகள், நடக்கிறவைகள், நடக்க போறவைகள் என்ன பண்றாரு? காட்டுறாரு. ஆழத்துல நடக்கணும்னா நீங்க பரிசுத்த ஆவியானவர்கிட்ட யோசிச்சு பாருங்க. நீங்க பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுறீங்களா? அது குறித்து ஒரு கவலை இருக்கா? வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். நல்லா கவனிங்க, ஜலத்துல பிரவேசிக்கிறது தான் தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானம். யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தண்ணீர்ல முழுகி ஞானஸ்நானம் பெறாங்களோ அதுதான் முதல் பாட்டு. ரெண்டாவது பாட்டு என்னது? பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுற ஞானஸ்நானம். ஏன்னா யோவான் என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் என்ன பண்ணுவாரு? பரிசுத்த ஆவியினால அக்கினியினால உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. அந்த ஞானஸ்தானம் எத்தனை பேர் நம்ம பெற்று இருக்கிறோம்? எல்லாரும் சொல்லிடுவான், முழுக்க ஞானஸ்தானம் பெற்றாச்சா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை பெற்றாச்சா, கையை தூக்கிடுவான். ஆனா பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் பெற்றாச்சுன்னா எத்தனை பேர் கை தூக்குவோம்? யோசிச்சு பாருங்க. இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்த நாம அதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கல. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. நல்லா கவனிங்க, சீசர்கள் வேற எதற்குமே காத்திருக்கல. தேவன் கொடுத்த வாக்கு தத்தம், எருசலேம்ல காத்திருங்க, பிதாவானவர் வாக்கு தத்தம் பண்ணி இதை பெற்றுக்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் புறப்பட்டு போங்கன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, அவங்க அதே போல எருசலேம்ல போய் காத்திருந்தாங்க. பெந்தெகோஸ்தே நாளில பரிசுத்த ஆவியானவர் உங்க எல்லாரையும் நிரப்பினார். அதுக்கப்புறம் தான் அவங்க புறப்பட்டு போனாங்க. உலகமெங்கும் கலக்கு கலக்கு கலக்கு. அதனாலதான் வசனம் சொல்லுது, உலகத்தை கலக்கிறவர்கள் எங்கேயும் வந்து விட்டார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அன்றைக்கு கர்த்தர் கொளுத்தி போட்ட அந்த பரிசுத்த ஆவின் அக்கினி தான் இன்னைக்கு 2000 வருஷமா நாமெல்லாம் கீழ்ப்படிந்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவின் அபிஷேகத்துக்கு எத்தனை பேர் இடம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அந்நிய பாஷை மட்டுமே நீங்க பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் இல்லை. நல்லா கவனிங்க, அந்நிய பாஷை வரம் வேற, பரிசுத்த ஆவியானவர் வேற. நல்லா கவனிச்சு பாருங்க. சில பேரை கர்த்தர் பரிசுத்த ஆவியால நிரப்பும் போது அவங்க அந்நிய பாஷை பேசினது உண்டு, ஆனா எல்லாரும் பேசுனது கிடையாது. நல்லா புரிந்துக்கொள்ளுங்க, எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுனது கிடையாது. சில பேர் பேசியிருக்காங்க. நல்லா கவனிங்க, சில பேர் வெறும் அந்நிய பாஷை மட்டும் தான் பேசியிருக்காங்க, ஆனா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல. அதனாலதான் ஆண்டவர் சொன்ன வரங்கள் ஒழிந்து போகும், ஆனா பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா ஒரு நாளும் உனக்கு விலக மாட்டார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற அனுபவம் வேணும். ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிற அனுபவம் வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இது இல்லாம சும்மா ஒரு பேரளவுக்கு ஒரு ஜெபம், பேரளவுக்கு ஒரு சபை கூடுதல், பேரளவுக்கு ஒரு காரியம் இருந்தா போதவே போதாது. அதுதான் எப்போ உங்களுக்கு சொன்னேன், வீட்டுல ஜெபம் பண்ணாலும் அபிஷேகத்துல நிரம்பாம ஜெபத்தை விட்டு எந்திரிக்காது. சபைக்கு வந்தாலும் கெஞ்சுவீங்களோ, கூத்தாடுவீங்களோ, கதறுவீங்களோ, என்னவாச்சும் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு அபிஷேகத்துல நிரப்பப்படாம இந்த இடத்த விட்டு போகக்கூடாது. பேசி பாருங்க.
நீங்க தேடல் இருந்தா அவர் கொடுக்க உண்மை இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டார், தாகம் உள்ளவனுமே தண்ணீரை ஊத்துவேன்னு சொல்லிட்டார். நிச்சயமா ஊத்துவார். யோசிச்சு பாருங்க, நமக்கு அப்ப என்ன இல்லை, தாகம் இல்லை. அது ஒத்துக்கணும். அல்லேலூயா. நம்ம இன்னமும் நம்ம என்ன பண்ணி, நான் பர்ஃபெக்ட் நான் பார்க்கிறேன்னு சொன்னாலே ஆண்டவர் என்ன சொல்ல, நீ குருடேன்னு சொல்லிட்டார். நான் பார்க்கலன்னு சொன்னா இப்பதான்டா நீ கரெக்டா சொல்லியிருக்கேன்ற. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளை நாமளே வஞ்சித்து ஏமாத்தி கொண்டு நான் கரெக்டா இருக்கேன், சரியா அப்படின்னு சுத்த ஆவியானவர் இன்னும் நம்மளை நிரப்பலாம். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள்ல போனலாதான் இருக்கிறோம் அப்படிங்கிறது. அல்லேலூயா. அப்பதான் ஆழத்துல ஒரு கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 42:7 பாருங்க. உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. ஆமா, ஆழமான கீழ்ப்படிதல் யாருக்கிட்ட இருக்கோ, ஆழமான விசுவாசம் யாருக்கிட்ட இருக்கோ, ஆழமான பரிசுத்த ஆவியால நடத்தப்படுகிற வாழ்க்கை யாருக்கிட்ட இருக்கோ, அவங்களதான் இந்த ஆழமான ஆசீர்வாதமும் கூப்பிடுது. வா வா வான்னு கூப்பிடுது. யோசிச்சு பாருங்க. உங்களை ஆழம் கூப்பிடுதா? ஆசீர்வாதம் உங்களை கூப்பிடுதா? வந்து எடுத்துக்கோ, வந்து அள்ளிக்கோ, வந்து பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லுதான், கூப்பிடுதான். கூப்பிடுதுன்னா ஆழத்தை கேளுங்க, ஆழத்துல நடக்க கேளுங்க, கீழ்ப்படிதலை கேளுங்க, விசுவாசம் முதிர்ச்சியை கேளுங்க, ஆவினால நடத்தப்படுகிற வாழ்க்கையை கேளுங்க. அந்த ஆவினால நடத்தப்பட்டாதான் நீங்க மேலான காரியத்தை பார்க்க முடியும், மேலான நடவடிக்கையில ஈடுபட முடியும். அப்பதான் உங்க வஸ்திரத்தை தொட்ட சில பேர் சுகமாவாங்க. அப்பதான் சில பேர் நீங்க நடந்து போகும்போது உங்க நிழல் பட்டு சுகமாவாங்க. இதுதான் ஆவிக்குரிய அனுபவத்தினுடைய அடையாளங்கள். யோசிச்சு பாருங்க. ஆழமான அனுபவத்துக்குள்ள யார் இருக்காங்கன்னா இவங்க தான். ஏன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது இனி நான் அல்ல, அவரே எனக்குள் ஆழ்கிறார். இயேசு பூமியில இருக்கும்போது என்ன அற்புதம் செஞ்சாரோ, என்ன அதிசயங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் உங்க மூலமா நடக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு 3 காரியம் நம்ம கால் இடராமல் இருக்குன்னா நம்ம செய்ய வேண்டியது ஆழத்துல நடக்கும். ஆழத்துல நடக்க நமக்கு தேவையானது என்ன? கீழ்ப்படிதல், விசுவாச முதிர்ச்சி, ஆவியில நிறந்த வாழ்க்கை. அல்லேலூயா. இது 3 இருந்தா நம்மளால ஆழத்துல இடராம நடக்க முடியும். ஆழத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேர் தயாரா இருக்கீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கே கீழ்ப்படிய ஒப்பு கொடுங்க. தயவு செய்து சொல்றேன், அசால்ட்டா இருக்காதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அழிந்து போகிற உலக பொருளினால கர்த்தர் நம்ம எடை போட்டு பார்க்கிறாரு. ஒரு வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? அந்த வசனம் என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிந்து போற உலக பொருளே ஒருத்தன் உண்மையா இல்லை, அடுத்தவனுடைய காரியத்திலே உலக காரியத்திலே ஒருத்தன் உண்மையா இல்லை, யார் இவனை நம்பி மெய்யான பொருளை கொடுப்பாங்க? மெய்யான பொருள் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு மேலான காரியத்தை கொடுக்கணும், மேன்மையான ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னா அவர் உலக காரியத்துல உங்களுக்கு கொடுத்த குடும்ப வாழ்க்கையில, உங்களுக்கு கொடுத்த மனைவி இடத்துல, உங்ககிட்ட கொடுத்த புருஷன் இடத்துல, உங்களுக்கு கொடுத்த அப்பா அம்மா கிட்ட, உங்களுக்கு கொடுத்த வேலையில, உங்களுக்கு கொடுத்த படிப்புல, உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை நீங்க உண்மையா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த உண்மை இருக்கிறவனுக்கு தான் மேலான காரியத்தை கற்றுக் கொடுக்க. தானியேலை குறித்து வசனம் சொல்லுது, அவங்க எவ்வளோ அவனை தேடி அலசி பார்த்தாங்க, அவன் மேல குற்றம் சாட்டத்துக்கு வழி. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் வசனம், நான் உண்மையோட இருந்தேன், தைரியமா சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. ராஜாவுடைய காரியம் தான், கொஞ்சம் அள்ளி எடுத்து சாப்பிட்டா யாரும் கேட்டுட்டு போறது இல்லை. யோசிச்சு பாருங்க. அதிகாரம் இருக்குதான், ஆனாலும் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுங்க. யோசிச்சு பாருங்க. அதுதான் உத்தமம். இன்னைக்கு நம்மகிட்ட அது இருக்கா? கீழ்ப்படியணுங்க, கீழ்ப்படியணும். நான் திரும்ப சொல்றேன், கீழ்ப்படிதல் இல்லைன்னா போக முடியாது. வசனம் சொல்லுது, தேவன் தமக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. கீழ்ப்படிகிறவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், கீழ்ப்படியாதவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. விசுவாசத்தை குறித்து வசனம், விசுவாசத்தினாலே தேவன் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்கிறார். நல்லா கவனிங்க. 2 வசனம் ஆவியானவருக்குள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? கீழ்ப்படிதல் இருந்தாதான் பரிசுத்த ஆவியை பெற முடியும், விசுவாசம் முதிர்ச்சி இருந்தாதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள ஆளுகை செய்ய முடியும். ஆகமத்தை எங்க சுத்தி வந்தாலும் 3 காரியம் ஒன்னோட ஒண்ணு பிணைந்து இருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? கீழ்ப்படிய தயவு செய்து ஒப்புக்கொள்ளுங்க. இன்னமும் கீழ்ப்படியாம நீங்க அசால்ட்டா இருப்பீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு சின்ன கீழ்ப்படிதல் தான் சொல்லுவாங்க. சபைக்கு, வசனத்துக்கு கீழ்ப்படி, வீட்டுல குடும்பத்துக்கு கீழ்ப்படி, இந்த சின்ன கீழ்ப்படிதல்னா உங்களால தேவனுக்கு கீழ்ப்படியவே முடியாது. நான் திரும்ப சொல்றேன், இன்னைக்கு உங்களை அளந்து பாருங்க, உங்களை அளந்து பாருங்க. நீங்க உங்களுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிகிற காரியத்துல எந்த அளவுக்கு இருக்கீங்க பாருங்க. உங்க புருஷனுக்கே கீழ்ப்படியலைன்னா ஆவிக்குரிய மனவாளனுக்கு எப்படி கீழ்ப்படிவீங்க?
உங்க அப்பா அம்மாவுக்கே நீங்க கீழ்ப்படியலைன்னா உங்களால எப்படி பரம தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியும்? யோசிச்சு பாருங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாலும் நம்ம செவிட்டு விரியனை போல இருப்போமே. ஆனா ஒண்ணு நல்லா சொல்ற பாருங்க, ஆண்டவருடைய வருகையில நாம கைவிடப்படுவது நிச்சயம். அன்னைக்கு கண்ணீர் வடித்து புலம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னைக்கே நம்ம வழியை செயல்படுத்தும். இன்னைக்கே நம்ம வழிகளை எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருந்து கண்களை மூடி எல்லாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. உலகத்தின் ஆழத்துல எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கொடுத்த வார்த்தை மனதில் கொண்டு வாங்க. இன்னைக்கு நம்ம கால் இடறக்கூடாது சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். நீங்க அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறணும் கர்த்தர் விரும்பி அதுக்குரிய ஆலோசனைகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், வழிகளையும் காட்டி கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்யணும்னு சொல்லி காட்டி கொடுத்திருக்காங்க. நம்ம செஞ்சா என்ன கிடைக்கும்ன்றதையும் காட்டி கொடுத்திருக்கிறார். நாம உள்ளம் புறமும் போய் இப்ப மேய்ச்சலை பார்த்திருக்கோம், வெறும் கண்ணில் தான் பார்த்திருக்கோம். அதை நம்ம புசிக்கணும், அதை நம்ம பெற்றுக்கொண்டு அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறும். எல்லாரும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பாட்ட கேளுங்க, என்னை ஆழத்துல நடத்துங்க, நான் இடராதபடிக்கு என்னை ஆழத்துல நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.